என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியலைங்க. நான் வந்து பொண்ணுக்கு பெரியமா நேற்று முந்தா நேற்று நைட்டு ஒரு 8:45 இருக்குங்க. பன்னீர்செல்வத்துக்கு நான் ஃபோன் பண்ணேன், எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்கறக்காக. இந்த மாதிரி துர்கா குடும்ப கட்டுப்பாடு மத்தியானம் பண்ணியிருக்குங்க, அதனால மூச்சு திணறல் மாதிரி வந்திருக்குது, கோயம்புத்தூர் ஊட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன்னு சொன்னாருங்க. சொல்லிட்டு காலையில் திருப்பி 7 மணிக்கு ஃபோன் பண்ணி துர்காவுக்கு முடியல நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. மறுபடியும் நான் ஃபோன் பண்ணி கேட்கல, துர்கா இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். இங்கே வந்ததுக்கப்புறம்னா நாங்கள் பிள்ளையை பார்க்கவே இல்லை. ஆனால் கேட்டோம், இந்த நர்ஸுக்கு இந்த டாக்டருக்கு அங்கேருந்து எல்லாம் புளியம்பட்டியிலேருந்து நிறையா வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்கள எல்லாம் திருப்பி நான் கேள்வி கேட்கும்போது அவங்க எதுவுமே பதில் சொல்லலை. ஆனால் இந்த இவங்க ஆப்ரேஷன் பண்ணும்போதே ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க. பொண்ணுக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் பீடிங் நிற்காம போயிருக்குதுங்க பொண்ணுக்கு. அதில் தான் இந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிருக்குங்க. அதுக்கப்புறம் குளிர் காய்ச்சல் இந்த மாதிரி மூச்சு திணறு எல்லாம் நதியுமே வந்து பிள்ளைக்கு இழுத்து, அப்புறம் நெஞ்செல்லாம் எரியுது, வயிறெல்லாம் எரியுதுன்னு புள்ள கத்தி இருக்கிறா. பிள்ளைங்க கத்துனது தான் தெரியுங்க, அவ்வளோதான் எங்களுக்கு தெரியுங்க. இதுக்கு மேலே என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. நாங்கள் வந்துட்டோமுங்க. அதுக்கப்புறம் இவங்க பொண்ணும் போயிருச்சுன்னு சொன்னதையுமே எங்களுக்கு ஒன்றும் பண்ணுறதுன்னு தெரியலைங்க. அதுலேருந்து என்ன எங்களுக்கு பிள்ளையவே காட்டலைங்க கண்ணுலையே. எஃப்ஐஆர் காப்பி எழுதுறதுக்கு போனால் நேற்று புளியம்பட்டிக்கு போனால் பவானிக்கு போக சொல்கிறாங்களாமா, பவானிக்கு போனால் புளியம்பட்டி போக சொல்கிறாங்களாமா. நாங்கள் வந்து அவங்க உரம்பரைக்கு வந்திருக்கிறோம், சரிங்களா? அது பிள்ளைக்கு இப்படி ஆனதுனால எங்களுக்கு கொஞ்சம் கவலை, அவ்வளோதான். கேட்கறதுக்கு பதில் ஏதோ பேசலாம், இப்படியெல்லாம் ஏதோ சொல்லலாம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு இதுங்க. எல்லாருக்கும் இந்த பிரச்சனை அதுதான் பண்ணியிருக்கிறாங்க. அது பண்ணி 4 நாள் ஆச்சுங்க.